நடுங்கும் கைகளோடு அவன் பாக்கெட்டில் இருந்த போனை வெளியில் எடுத்தான். அந்த ஏசி குளிரிலும் அவனுக்கு வியர்த்து கொட்டியது. கர்ச்சீஃபால் முகத்தை துடைத்துக் கொண்டே செல்போனில் தினேஷின் நம்பருக்கு டயல் செய்தார். அங்கிள், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த உட்டன் பாக்ஸ் காணாம போயிடுச்சு என்று சொல்ல அதை கேட்ட தினேஷ் சட்டென ஷாக் ஆகி எழுந்து நின்றார். வாட், காணாம போயிடுச்சா? நீ என்ன சொல்ற என்று கோபமாக கேட்டார். அவருடைய குரலை கேட்கும் போதே தேவின் ஹார்ட் பீட் வேகமாக துடித்தது. அது அந்த பாக்ஸை ஒருத்த புடுங்கிட்டு போயிட்டான் என்று சொல்ல தினேஷ் உச்சக்கட்ட கோபத்தில், இடியட், நீ என்ன காரியம் பண்ணியிருக்கன்னு தெரியுமா? அது எவ்வளவு கான்பிடென்ஷியல்னு தெரியுமா? உன்னை நம்பித்தானே அந்த வேலையை கொடுத்தேன். இந்த சின்ன வேலையை கூட உன்னால கரெக்டா பண்ண முடியாதா? இத பாரு, அந்த உட்டன் பாக்ஸை மட்டும் நீ கரெக்டான ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலனா லைஃப் டைம்ல நீ மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்று சொல்ல அதை கேட்ட தேவ் பயத்தில் நடுங்கினார். அங்கிள், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியும். எப்படியாச்சும் அவன் கிட்ட இருந்த அந்த உட்டன் பாக்ஸை நான் எடுத்துட்டு வரேன் என்று சொல்ல அதற்கு தினேஷ், தேவ், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. அட் எனி காஸ்ட் எனக்கு அந்த உட்டன் பாக்ஸ் திரும்ப வேணும். உனக்கு நான் ஒரு நம்பரை அனுப்பி வைக்கிறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசு. அது வேற யாரும் இல்ல, இந்தியாவோட மிகப்பெரிய தாதா மார்க்கண்டேயா. இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதுக்கப்புறம் என்னை விட மோசமான ஒருத்தரை நீ பார்க்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் சட்டென போனை வைத்து விட்டார். தினேஷின் இந்த முகத்தை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. எப்போதும் தன்னிடம் அன்பாக பேசக்கூடிய தினேஷ் இப்போது முற்றிலும் வேறுபட்ட ஆக்ரோஷமான தினேஷாக மாறிவிட்டார் என்பதை பார்க்கும்போது தேவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு உட்டன் பாக்ஸ் காணாம போனதை கேட்டு அங்கிள் ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறாரு? அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. அப்படி என்ன சீக்ரெட் அதுல இருக்கும் என்ற பல கேள்விகள் அவன் மனதுக்குள் ஓடி அவனுக்குள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒட்டுமொத்த கோபமும் இப்போது சிவா மீது திரும்பியது. அவன் மீது தேவுக்கு இருந்த கோபம் கிராஜுவலாக அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவன் கண்களில் அனல் பறந்தது. கைகளை முறுக்கிக் கொண்டு நெற்றியில் குத்திக்கொண்டே அடுத்து என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்தான். சட்டென அவந்திகாவின் முகம் அவனுக்குள் பிளாஷ் ஆனது. உடனே அவன் கண்கள் பிரைட் ஆகிவிட்டது. அவனுக்குள் ஒரு ஐடியா வந்தது. அந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் என்று டீப்பாக யோசிக்க ஆரம்பித்தான். அவன் மனதுக்குள் மணி அடித்தது. எஸ், அது வேற யாரும் இல்ல, நந்தினியோட ஸ்டெப் சிஸ்டர். அவந்திகா யார் என்று அவனுக்கு நினைவுக்கு வந்தவுடன் அவன் முகத்தில் வஞ்சகமாக ஒரு ஸ்மைல் தோன்றியது. அது வெறும் ஸ்மைல் அல்ல, அவந்திகாவுக்கு காத்திருக்கும் ஆபத்துக்கான அறிகுறியாக தெரிந்தது. அவன் டீப்பாக மனதுக்குள் ஒரு பிளானை யோசித்தான். சிவா என்ன பார்த்து பயந்து ஓடல. அவன் அவந்திகாவுக்காக தான் அமைதியா போயிட்டான். அப்படின்னா அவந்திகாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நிச்சயமா சிவாவுக்கு வலிக்கும். டேய் சிவா, இந்த கேம் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேதான் உனக்கு இருக்கு. இத்தனை நாளா உன் வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியாம இருந்தேன். இப்பதான் உன் வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியுது. இனிமேதான் இந்த தேவோட ஆட்டத்தை நீ பார்க்க போற என்று நினைத்து கொண்டான். தன்னை சுற்றி இப்படி ஒரு வலை பின்னப்படுகிறது என்று தெரியாத அவந்திகா வாசலில் இருக்கும் பெஞ்சில் சிவாவுக்காக காத்து கொண்டிருந்தார். வாட்சில் நேரத்தை பார்த்த அவந்திகா டென்ஷனோடு ஹோட்டல் என்ட்ரன்ஸை திரும்பி பார்க்க சிவா அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவனை பார்த்த பிறகுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. சிவா அவளுக்கு அருகில் வந்து அமர்ந்தார். என்னாச்சு சிவா, ஏன் இவ்வளோ நேரம்? போன் கிடைச்சதா என்று கேட்க, அது எப்படி கிடைக்காம போகும் அவந்திகா? ஈசனோட அருளால என் போன் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு என்றார். சிறிது நேரம் இருவருக்கும் நடுவில் ஒரு டீப் சைலன்ஸ் நிலவியது. அவந்திகா அந்த சைலன்ஸை கலைத்து அவனிடம், சிவா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நாம 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டில் தங்கி இருக்கோம். நீ என்ன ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிற. இதெல்லாம் நீ ஏன் பண்ற என்று கேட்டார். இப்படி ஒரு சந்தேகம் அவந்திகாவின் மனதில் வரும் என்பதை சிவா ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தார். அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு அவந்திகாவிடம் மென்மையாக பார்த்தான். உனக்காக தான் அவந்திகா, எத்தனையோ வருஷமா நான் தேடி அலைஞ்ச பொண்ணு இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கா. உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். நீ இல்லாம என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது அவந்திகா. இதையெல்லாம் அவன் மனதுக்குள் நினைத்தானே தவிர எதையுமே வார்த்தையாக வெளிப்படுத்தவில்லை. அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. மனதுக்குள் நினைத்துக் கொண்டே அவந்திகாவை அன்போடு பார்த்து கொண்டிருந்தான்.
அவந்திகாவை முதல் முறை பார்த்த நொடியிலிருந்து அவளிடம் இந்த உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நினைத்தான். ஆனால் சிச்சுவேஷன் அவனுக்கு ஃபேவராக இருக்கவில்லை. அவந்திகா அவனை முதலில் பார்க்கும் போதே அவன் நந்தினியின் எக்ஸ் ஹஸ்பண்டாகத்தான் தெரிந்தான். அது மட்டும் இல்லாமல் சிறுவயதில் சத்தியம் செய்த சிவா அவள் வாழ்க்கையில் இக்கட்டான சூழலில் கூட வரவில்லை என்ற வருத்தம் அவளுக்கு இருந்தது. அவன் இந்த நிலையில் அவளிடம் இந்த உண்மையை சொன்னால் அவள் நிச்சயம் தன்னை வெறுத்து விடுவாள் என்று அவனுக்கு தெரியும். அதனால் தான் இன்று வரை அவனால் இந்த உண்மையை அவளிடம் சொல்ல முடியவில்லை. அவன் மனதுக்குள் ஒரு புயலே அடித்துக் கொண்டிருந்தது. அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே பார்த்துட்டு இருக்க போற சிவா, ஏதாவது சொல்லு என்ற அவந்திகாவின் குரலை கேட்ட பிறகு சிவா மீண்டும் கான்ஷியஸுக்கு வந்தான். அவன் ஏதோ சொல்ல நினைக்கும் போது அவர்களுக்கு பின்னால் யாரோ வந்து நிற்பது போல உணர்ந்து இருவரும் திரும்பி பார்க்க அங்கே நந்தினி நின்று கொண்டிருந்தாள். அவள் முகம் மிகவும் சீரியஸாக இருந்தது. சிவா, நான் உன்கிட்ட தனியா பேசணும் என்று கேட்க சிவா அவந்திகாவின் பதிலுக்காக அவளை திரும்பி பார்த்தார். அவந்திகா சாஃப்டாக தலையசைத்து அவனை போக அனுமதித்தார். சிவா ஒரு செகண்ட் யோசித்த பிறகு பெஞ்சில் இருந்து எழுந்து நந்தினியோடு நடக்க ஆரம்பித்தார். அவந்திகா அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே இருந்தார். இருவரும் அவளுடைய பார்வையில் இருந்து மறைந்துவிட அவள் இதயம் கனமாகியது. அவளால் அமைதியாகி இருக்க முடியவில்லை. இப்படி ஒரு உணர்வை அவள் இதுவரை உணர்ந்ததே இல்லை. தனக்கு நெருக்கமான ஒருவன் தன்னை விட்டு வெகு தூரம் போவது போல அவளுக்கு தோன்றியது. அவளுக்கு ஏன் திடீரென இப்படியெல்லாம் தோன்றுகிறது என்று யோசித்தார். அதே நேரம் நந்தினி சிவாவோடு பேசுவதற்கு பின்னால் வேறு ஏதாவது பிளான் இருக்குமோ என்று பயந்தார். சிவாவும் நந்தினியும் ரோட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். நீயும் அவந்திகாவும் ஒரே வீட்டில் ஒன்னா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்று நேரடியாக கேட்டுவிட, அது என்னோட பர்சனல், அதை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் உனக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. இத உங்க அம்மா கிட்டயும் சொல்லிடு என்றான். உடனே நந்தினி சட்டென கோவப்பட்டு, இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மாவை இதுக்குள்ள இழுக்கிற? இந்த 3 வருஷத்துல நீ ஒரு தடவை கூட என்கிட்ட இப்படி பேசினதே இல்லை, இப்ப மட்டும் உனக்கு என்ன ஆச்சு என்றார். அப்போ எனக்கு சில உண்மைகள் தெரியாம இருந்துச்சு, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்போதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அதை விடு, நீ ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டல, அதை பத்தி பேசுறதா இருந்தா பேசு, இல்லைனா நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப நந்தினி அவனை தடுத்து நிறுத்தினார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நந்தினிக்கு அவனிடம் பேச எந்த ஆர்வமும் கிடையாது. அவள் மனதில் சிவாவை பற்றிய சில சந்தேகங்கள் இருந்தது. அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். எனக்கு ஒரு உண்மை தெரியணும் சிவா, நீ யார்? அவ்வளோ பெரிய ரவுடிங்ல எப்படி உன்னால ஒரே ஆளா இருந்து அட்டாக் பண்ண முடிஞ்சது? ஹெட்ஷாட் ஏன் உன் முன்னாடி மண்டி போட்டாரு? உண்மையாவே நீ யார் சிவா என்று கேட்டார். அவள் அப்படி கேட்டதும் சிவாவின் மனதில் நெகட்டிவ் பிரிண்ட் போன்ற சில காட்சிகள் பிளாஷ் ஆக ஆரம்பித்தது. அவன் கம்பீரமாக சிலரை அதிகாரம் பண்ணுவது போன்ற காட்சிகளும் ஆர்மியில் நடக்கும் பயங்கரமான சண்டை காட்சிகளும் பிளாஷ் ஆனது. நந்தினி மீண்டும் அவனிடம், சொல்லு சிவா, இந்த 3 வருஷத்துல முதல் தடவையா ஒருத்தர் முன்னாடி மண்டி போடுறத பாக்குறேன். இதெல்லாம் ரொம்ப வியர்டா இருக்கு. உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு தெரியுது, அது என்னன்னு சொல்லு என்று கேட்டார். உனக்கு நான் யாருன்னு தெரியணுமா? நீயே கேட்டதுனால சொல்றேன். தர்மா குரூப்ஸோட சேர்மன் நான் தான். அது மட்டும் இல்ல, ஒரு சீக்ரெட் ஏஜென்சியோட சீஃபாவும் இருக்கேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. மும்பைல இருக்க ருத்ரன் ஃபேமிலியோட ஒரே வாரிசு நான் தான் என்றான். நந்தினி அதை கேட்டு திகைத்து விட்டார். அவளுக்கு இப்போது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தெரிய ஆரம்பித்து விட்டது. கண்ணெல்லாம் மங்கலாகி சிவாவின் முகம் ஒரு ராஜாவை போல கிரீடத்தோடு கம்பீரமாக தெரிந்தது. பிறகு தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டு அவனை உற்று பார்த்தார். சிவாவை சிறிது நேரம் உற்று பார்த்த நந்தினி பிறகு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார். வயிற்றை பிடித்துக் கொண்டு சத்தமாக சிரித்துக் கொண்டே இருந்தார். சிவா இதுவரை யாரிடமும் தன்னை பற்றிய உண்மையை சொன்னதில்லை. முதல் முறையாக நந்தினியிடம் மட்டும் தான் சொல்லி இருந்தார். ஆனால் நந்தினி அதை காமெடியாக எடுத்துக்கொண்டார். நீ ருத்ரன் ஃபேமிலியோட ஒரே வாரிசு, அதாவது மும்பை சிட்டியவே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ருத்ரன் ஃபேமிலி, அதுக்கு நீதான் வாரிசுன்னு சொல்ற, அப்படிதானே? அடக்க முடியாமல் சிரித்தவள் பிறகு சிரிப்பை எப்படியோ கட்டுப்படுத்திக் கொண்டு, என்ன சிவா, இதெல்லாம் எதுக்கு? அந்த அவந்திகாவை கரெக்ட் பண்றதுக்காக தானே என்றார். சிவா சீரியஸாக, அவந்திகாவை பத்தி தப்பா பேசாத என்று எச்சரிப்பது போல சொல்ல, ஓகே கூல்
உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு தோணுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன். அது ஏன் தப்பு தான். அதுக்காக நீ இவ்ளோ பெரிய ரீல் சுத்துவன்னு நான் நினைக்கவே இல்லை. பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லி தான் கரெக்ட் பண்றியா? என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு சட்டென அங்கிருந்து கிளம்பி விட்டார். சிவா அவளை இக்னோர் பண்ணிவிட்டு திரும்பலாம் என்று நினைக்கும் போது அவனுக்குள் ஒரு எண்ணம் ஃபிளாஷ் ஆனது. தன்னிடம் இருந்த உட்டன் பாக்ஸை திறந்து பார்ப்பதற்கு இதுதான் சரியான நேரம் என்று நினைத்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.